இப்போ நம்ம வீடுகள்ல அடிக்கடி கேக்குற ஒரு சத்தம் 1 2 இல்லையா? இது பல பெற்றோருக்கு ஒரு கடைசி வார்னிங் மாதிரி. ஆனா நம்ம 3ன்னு சொல்றதுக்கு அப்புறமும் குழந்தை அசையாம அங்கே நின்னா என்ன பண்றது? இல்ல டைம் அவுட் ரூமுக்கு போயிட்டு அடுத்த செகண்ட் வெளியே வந்தா இந்த 1 2 3 மெத்தட்ல வர்ற இந்த மாதிரி பொதுவான பிரச்சனைகளை எப்படி சமாளிக்கலாம் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். உண்மையை சொல்லணும்னா எல்லா பெத்தவங்களுக்குமே இந்த ஃபீலிங் நல்லா தெரியும். நம்ம சூப்பரா ஒரு பிளான் போடுவோம். ஆனா மனசுக்குள்ள ஒரு சின்ன வாய்ஸ் கேட்டுட்டே இருக்கும். ஆனா என் குழந்தை இப்படி பண்ணிட்டா என்ன பண்றது? வெளியில 4 பேர் முன்னாடி இப்படி செஞ்சா? இந்த ஆனாங்கிற ஒரே ஒரு கேள்வி இருக்கு பாருங்க, அது நம்மளோட நம்பிக்கைய கொஞ்சம் கொஞ்சமா அரிச்சிடும். இன்னைக்கு நம்ம கேட்க போற முக்கியமான கேள்வி இதுதான். உங்க பிளான் பேப்பர்ல பார்க்க சூப்பரா இருக்கலாம். ஆனா ரியல் லைஃப்ல உங்க குழந்தை ஒத்துழைக்கவே மாட்டேன்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க? நாம இங்க வெறும் தியரி பேச போறதில்ல. நிஜமா வேலை செய்யற பிராக்டிக்கலான தீர்வுகளை தான் பார்க்க போறோம். சரி, இந்த பகுதியில நாம என்ன பண்ண போறோம்னா, நம்ம மனசை குழப்புற அந்த என்ன ஆனா கேள்விகளுக்கு எல்லாம் தெளிவான நேரடியான பதில்களை பார்க்க போறோம். இதை நீங்க ஒரு பர்சனல் ட்ரபிள் ஷூட்டிங் கைடா கூட நினைச்சுக்கலாம். பாருங்க, இதோட உண்மையான நோக்கம் குழந்தையோட நடத்தைய கண்ட்ரோல் பண்றது மட்டும் கிடையாது. அதை விட ரொம்ப முக்கியம், ஐயோ அடுத்து என்ன பண்ண போறாங்களோங்கிற அந்த டென்ஷன்ல இருந்து என்ன நடந்தாலும் பரவாயில்ல, சமாளிக்க என்கிட்ட ஒரு பிளான் இருக்குங்கிற ஒரு நம்பிக்கைக்கு நம்ம மாறணும். அதுதான் விஷயம். ஓகே, அப்போ அந்த நம்பிக்கைய எப்படி கொண்டு வர்றது? வாங்க, நாம சந்திக்கிற முதல் அதே சமயம் ரொம்ப பெரிய தடையில இருந்தே ஆரம்பிக்கலாம். அது என்னன்னா, டைம் அவுட்டுக்கு போக மாட்டேன்னு குழந்தை பிடிவாதம் பிடிக்கிற அந்த ஒரு கஷ்டமான மூமெண்ட். நிறைய பெத்தவங்களை டயர்டாக்கி ச்சே இந்த மெத்தடே வேலைக்காகாதுன்னு நினைக்க வைக்கிற தருணமே இதுதான். நீங்க 3ன்னு சொல்லிட்டீங்க, ஆனா உங்க குழந்தை 1 இன்ச் கூட நகரல. இப்போ என்ன பண்றது? நம்ம கண்ட்ரோல்ல எதுவும் இல்லையோன்னு ஒரு ஃபீலிங் வரும் இல்லையா? இப்ப பாருங்க, இதுல 2 விதமான சிச்சுவேஷன் இருக்கு. ஒரு சின்ன குழந்தையா இருந்தா நாம மெதுவா கைய பிடிச்சு ரூமுக்கு கூட்டிட்டு போயிடலாம், அது ஓகே. ஆனா கொஞ்சம் வளர்ந்த பிள்ளைங்கிட்ட போய் நாம மல்லு கட்ட முடியுமா? அது ஒரு பெரிய அதிகார போராட்டமா மாறிடும். நம்ம நோக்கம் என்னவோ அதுவே அடிபட்டு போயிடும். அதனால நம்ம கையில எப்பவுமே ஒரு மாற்று திட்டம், ஒரு பிளான் பி இருக்கணும். உதாரணத்துக்கு 1/2 மணி நேரம் முன்னாடியே தூங்க போகணும், இல்லனா ஈவினிங் டிவி மொபைல் கிடையாதுன்னு சொல்றது. இந்த மாதிரி சில விளைவுகளை நாம முன்னாடியே யோசிச்சு வச்சுக்கணும். சில நேரங்கள்ல இதை டைம் அவுட்டை விட ரொம்ப பவர்ஃபுல்லா கூட வேலை செய்யும் தெரியுமா? சரி, ஒரு வழியா குழந்தைய ரூமுக்குள்ள அனுப்பிட்டோன்னு வைங்க. ஆனா 2 நிமிஷத்துல அந்த குட்டி பாதம் டொக் டொக்குன்னு மறுபடியும் ஹால்ல சத்தம் கேட்கும். இப்படி டைம் அவுட்ல இருக்க மாட்டேன்னு சொன்னா என்ன பண்றது? இதுக்கு ஒரு 3 ஸ்டெப் அப்ரோச் இருக்கு. ஸ்டெப் 1, ரொம்ப அமைதியா மறுபடியும் டைம் அவுட்டா ஆரம்பிக்கணும். நீ வெளியே வந்தா டைம் மறுபடியும் முதல்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும்னு ஒரு தடவை சொல்லுங்க. அதுவும் வேலை செய்யலையா? அப்போ ஸ்டெப் 2, ஒரு தடைய உருவாக்குங்க. ஒரு பேபி கேட் மாதிரி ஏதாவது வச்சு ஒரு எல்லையை உருவாக்கலாம். இது உங்க வார்த்தைக்கு ஒரு வெயிட் கொடுக்கும். அதையும் மீறி வந்தா மட்டும்தான் நம்ம அடுத்த ஸ்டெப் பத்தி யோசிக்கணும். முக்கியமா நம்ம படிப்படியா தான் போகணும். ஓகே, டைம் அவுட் சவால்களை பத்தி இப்ப பார்த்துட்டோம். அடுத்து இந்த கவுண்ட் பண்றதுல இருக்கிற சில முக்கியமான ரூல்ஸை பார்க்கலாம். இந்த ரூல்ஸ்ன்னு சொல்றதை விட இந்த மெத்தடை திறமையா பயன்படுத்துறதுக்கான சில டிப்ஸ்னு சொல்லலாம். இதுல ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னன்னா கன்சிஸ்டன்சி, அதாவது நாம நிலைத்தன்மையா இருக்கணும். இங்க நிறைய பெத்தவங்களுக்கு ஒரு டவுட் வரும், ஒவ்வொரு தப்புக்கும் புதுசா 1 2ன்னு ஆரம்பிக்கணுமா அப்படின்னு. தேவையே இல்ல, தப்புகளை ஒன்னா சேர்க்கலாம். எப்படின்னா, காலையில தம்பிய தள்ளுனா அது 1, ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பொம்மைய தூக்கி எறிஞ்சா அது 2. இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள நடக்கிற தப்புகளை சேர்த்து நாம 3க்கு கொண்டு வரலாம். இப்போ பெத்தவங்களோட மன அமைதிக்கு ஒரு முக்கியமான டெக்னிக், அதுக்கு பேரு MBA, அதாவது மைனர் பட் அக்ரவேட்டிங். தமிழ்ல சொன்னா சின்ன விஷயம்தான், ஆனா செம்ம கடுப்பேத்தும். கண்ணை உருட்டுறது, முணுமுணுக்கிறதெல்லாம் இந்த வகைதான். இதெல்லாம் நம்மள கோபப்படுத்தலாம், ஆனா இதெல்லாம் பெரிய தப்பு கிடையாது. எதுக்கு ரியாக்ட் பண்ணணும், எதை கண்டுக்காம விடணும்னு நாம பிரிச்சு பார்க்க கத்துக்கணும். எல்லாத்துக்கும் சண்டை போட்டா நம்ம எனர்ஜி தான் வேஸ்ட் ஆகும். ஆரம்பத்துல உங்களுக்கு டவுட்டா இருந்தா யோசிக்காம கவுண்ட் பண்ணிடுங்க. ஏன்னா அப்போ கன்சிஸ்டன்சி தான் ரொம்ப முக்கியம். ஆனா போக போக உங்களுக்கே ஒரு இன்ட்யூஷன் வந்துரும். எந்த சண்டையை நாம போடணும், எதை அப்படியே விட்டுடணும்னு நீங்களே கத்துக்குவீங்க. அதுவும் பேரண்டிங்ல ஒரு முக்கியமான படிதான். இந்த விண்டோ ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி ரூல் ரொம்ப முக்கியம். இதுல நியாயம் இருக்கு. யோசிச்சு பாருங்க, ஒரு 4 வயசு குழந்தைக்கு கவனம் சீக்கிரம் சிதறிடும். அதனால ஒரு 15 நிமிஷம் கழிச்சு கவுண்டை ரீசெட் பண்றதுதான் சரி. ஆனா ஒரு 11 வயசு பையனுக்கு 2 மணி நேரம் முன்னாடி பண்ண தப்பு நல்ல ஞாபகம் இருக்கும். சோ குழந்தையோட வயசுக்கு ஏத்த மாதிரி இந்த முறையை நாம மாத்திக்கிறது தான் அதோட வெற்றிக்கே காரணம். சரி, வீட்டுக்குள்ள கன்சிஸ்டண்டா இருக்கிறது ஒரு பெரிய டாஸ்க். ஆனா 4 பேரை நம்மள பாத்துட்டு இருக்கும் போது கன்சிஸ்டண்டா இருக்கிறதுக்கே அது அதை விட பெரிய டாஸ்க். சொந்தக்காரங்க முன்னாடியோ இல்ல பப்ளிக்லயோ குழந்தைய கண்டிக்க வேண்டிய நிலைமை வரும்போது ஏற்படுற அந்த பிரஷரை எப்படி ஹேண்டில் பண்றது? குழந்தைங்க ரொம்ப ஸ்மார்ட். ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி நீங்க எதுவும் பண்ண மாட்டீங்கன்னு நினைச்சு நம்ம எல்லைய சோதிச்சு பார்ப்பாங்க. அப்போ அவங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி என்னைய கவுண்ட் பண்ணாதீங்க, எனக்கு அசிங்கமா இருக்குன்னு சொல்லுவாங்க.
நீங்க ரொம்ப அமைதியா இந்த பதில சொல்லுங்க. உனக்கு அசிங்கமா இருக்கக்கூடாதுன்னா நீ சரியா நடந்துக்கலாம், அவ்வளவுதான். இதுதான் உண்மையான டெஸ்ட். சுத்தி இருக்கிறவங்க நம்மள ஜட்ஜ் பண்ணாலும் நம்ம கொள்கையில நாம உறுதியா நிக்கணும். அப்போ குழந்தை என்ன கத்துக்கும் தெரியுமா? அம்மா அப்பாவோட வார்த்தைக்கு ஒரு மதிப்பு இருக்கு, அது இடத்துக்கு இடம் மாறாதுன்னு புரிஞ்சுக்குவாங்க. இதுதான் அவங்களுக்கு நம்ம மேல உண்மையான நம்பிக்கைய உருவாக்கும். நம்ம எல்லாருமே இந்த டயலாக எங்கேயாச்சும் கேட்டிருப்போம் இல்லையா? என்னது, பிள்ளைய வளர்க்க புக்கெல்லாம் படிக்கிறியா? நான் சின்ன பையனா இருக்கும்போது எங்க அப்பா பெல்ட்டை பார்த்தாலே போதும் எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு நம்ம பெரியவங்க சொல்வாங்க. இதுதான் எதிரான தாத்தா பாட்டி சவால்னு சொல்லலாம். இதுல 3 வகை தாத்தா பாட்டி இருப்பாங்க. முதல் வகை கோஆபரேட்டிவ், ரொம்ப அரிது. அவங்க நம்ம கூட சேர்ந்து கவுண்ட் பண்ணுவாங்க. 2வது வகை பாசிவ், அவங்க நம்ம விஷயத்துல தலையிடாம ஒதுங்கி இருப்பாங்க. 3வது வகை தான் கொஞ்சம் கஷ்டம். அவங்க நம்ம முறைய கேள்வி கேட்பாங்க. அவங்க கிட்ட நம்ம ரொம்ப மரியாதையா ஆனா உறுதியா சொல்லணும், இது எங்க முடிவு, இதை நாங்க பாத்துக்கிறோம்னு. சரி, நம்ம டைம் அவுட் ரூல்ஸ், வெளியில இருந்து வர ப்ரெஷர்னு நிறைய சவால்களை பத்தி பேசிட்டோம். ஆனா எதுக்கு இதெல்லாம்? இந்த மெத்தடோட உண்மையான கோல் குழந்தைய கீழ்ப்படிய வைக்கிறது மட்டும் இல்ல, அதுக்கும் மேல ரொம்ப ஆழமான ஒரு விஷயம் இருக்கு. ஒவ்வொரு நாளையும் ஐயோ இன்னைக்கு என் குழந்தை என்ன பண்ண போறானோங்கிற ஒருவித பயத்தோட ஆரம்பிக்கிறதுக்கு பதிலா, என்ன சிச்சுவேஷன் வந்தாலும் சரி அதை சமாளிக்க என்கிட்ட ஒரு தெளிவான பிளான் இருக்குங்கிற நம்பிக்கையோட ஆரம்பிக்கிறத கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. அதுதான் இந்த முறையால நமக்கு கிடைக்கிற உண்மையான கிஃப்ட். கடைசியா ஒன்னு சொல்றேன், இந்த 1 2 3ங்கிறது வெறும் நம்பர்ஸ் கிடையாது. அதுக்கு பின்னாடி ஒரு ஆழமான மெசேஜ் இருக்கு. நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன், அதனாலதான் உனக்கு நல்லது கெட்டதை சொல்லிக் கொடுக்கறது என் வேலை. நீ தப்பு பண்ணும்போது நான் என்ன செய்வேன்னு உனக்கு முன்னாடியே தெரியும். இந்த அன்பு கலந்த ஒரு உறுதியான நிலைப்பாடு தான் உங்க குழந்தைக்கு தேவையான உண்மையான பாதுகாப்பு உணர்வை கொடுக்கும். அப்போ உங்க கவலைய ஒரு ஆக்ஷன் பிளான மாத்த நீங்க ரெடியா? இந்த டெக்னிக்ஸை பயன்படுத்தி உங்க வீட்ல அமைதியையும் உங்க மனசுல நம்பிக்கையும் கொண்டு வர்றதுக்கு